பாக்கியம் இல்லை என்று சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முக பிரம்மதேவனை கண்ணால் கண்டோம். அந்த சதுர்முக பிரம்மதேவன் ஆகப்பட்டவர் நமக்கு ஒரு கனியை கொடுத்தார். நீ குளித்து நீராடி விட்டு அந்த கனியை அருந்துவாய். நான் கொஞ்சம் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரேன். என்னன்னு தெரியல. சரி, ஒரு 3 மாசமா வாந்தியா வருது, மயக்கமா வருது. ஒரு வேளை சாராயம் குடிச்சியோ மயக்கமா இருக்குதுன்னு யாரு கண்டா? குடிச்சாலும் குடிச்சிட்டு பார்த்தா ஓடி சுத்தி நீ பண்ண எப்படி இருக்குது? வாந்தி வருது, வாந்தி வருது, வாமிட்டு வருது, வாமிட்டு வருது. எப்படிமா இருக்குது? மயக்க வர மாதிரி இருக்குது, மயக்கமா இருக்குது. சாம்பல் சாப்பிட மாதிரி தோணுது. வந்து கொடுப்போம். மாங்காய் சாப்பிடும் போல இருக்குது. மாங்காய் சாப்பிடணும். ஆமா. அப்புறம் என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஏதோ வீங்கின மாதிரி. ஓ வர்ற 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 வர்ற. ஆமா. நாள் ஆக ஆக அப்படி வயிறு வீங்கி 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 வருது. அது என்னன்னு தெரியல, போய் டாக்டர் பாக்கலாமா? இல்ல, டாக்டர் பார்த்தா எப்படின்னு சொல்லிவிடுவான் டாக்டர், அவனுக்கு தெரியும். சரி. ஆமா, டாக்டர் பெரிய டாக்டர் இல்ல, உமாபதி டாக்டர் இங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாருமா, அவர் இருக்கிறாரு.
டாக்டர் எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. சரி எப்படிமா? இல்லம்மா டாக்டர் கூட ஒரு பொம்பளை கை பிடிச்சினாவே நான் அப்படியே கரெக்டா சொல்றேன். சித்த வைத்தியம். ஆமா. ஆஹா. கை காட்டு பாப்பா. டாக்டர் பூரா கையை பிடிக்கிறான், டைம் தான் பாக்குறான். கண்ணம்மா. ஏமா கொஞ்சம் நீ குண்டாத்தான் ஆகிட்ட. குண்டாயிடுச்சா? நான் ஒல்லியா தானே இருக்கேன். அப்புறம் இந்த பிள்ளை எப்படி சேர்த்துருந்தா அந்த பிள்ளை சுடுகாடு தெரியும். நீயும் அதிகமா இருக்கிற உள்ள கருப்பு ஆயிடுச்சு. உள்ள கருப்பு. என்னது? நீ கருப்பு ஆயிட்டுமா? ஏன் பெரியாமா? நான் வெள்ளையா தானே இருக்கேன். நான் என்னது கருப்பான? ஐயோ ஐயோ இந்த பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியலையே. ஓய் ஏமா நீ ரொம்ப நாள குழந்தை இல்லாத பிறந்தியா? ஆமா. உன் வயித்துல குழந்தை உண்டாச்சுமா? குழந்தை உண்டாயிடுச்சு. ஆமா. அது எப்படி கண்டுபிடிச்ச? அப்புறம் நான் தான் புடிச்சு பார்த்து சொல்றேன்னு வச்சுக்க. உன் வயசு காட்டு பாப்பா. கொஞ்சம் பெருசாத்தான் இருக்குது. எங்க பாப்பா நீ பாத்துட்டு போவா? அப்படி நான் மாசமா இருக்கிறேனா? ஆமாமா. அப்படி இருந்தாலும் சரி இந்த நல்ல செய்தி ஆகப்பட்டது என் மன்னருக்கு சொல்லணும். ஐயோ அவர்கிட்ட சொன்னாத்தாமா ஆகும். அப்படியா? ஆமா சொல்லலாமா? சொல்லுமா. இந்த நாள் வரை நம்ம சோகமா இருந்தோம். இன்று முதல் சரி நம்ம சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணுமா? ஆமா. என்ன ஆச்சு? அப்படியே அப்படி சந்தோஷம். என்ன சந்தோஷம் உனக்கு? கேளுடா நீ கேளுங்க. அண்ணா தேவி நான் குண்டாயிட்டேன். குண்டாடி குண்டானே நான் என்ன பண்ணுவேன்? நானா குண்டாய் குட்டேன். ஓ இவ்வளவு நாள் நான் கல்யாணம் பண்ணி 9 வருஷம் ஆச்சு. என்னைக்குமே குண்டாவாத என் பொண்டாட்டி இப்ப தான் இருந்தா. இன்னைக்கு என்ன குண்டாயிட்டு சொல்றேன்? எடை மிஷின் எடுத்துறோம். எத்தனை கிலோ இருக்கிறோம் பாக்கலாம். எடை மிஷின் ஏங்க குண்டு குண்டு குண்டாயிட்டா ஒல்லியா இருக்கும்போது நல்லா ஆலப்பாலத்தை தண்ணி பிடித்து போவாங்க. என்னைக்குமே ஒல்லியா இருந்து என் பொண்டாட்டி எனக்கு குண்டாயிட்டான்னு சொல்றியே. என்னத்த தின்றுப்பா? நீயும் அந்த தாண்டி போயாரியா? ஆண்ணே மன்னா தேவி நான் கருப்பாயிட்டுங்க. என்ன சொல்லுங்க? என் பொண்டாட்டி எவ்வளவு வெள்ளையா இருக்கிறா? எங்கடா கருப்பாயிட்டு எங்கடா கருப்பாயிட்ட? வெள்ளையா தானே இருக்கிறா? போய் சொல்லாத. எப்படி பொண்டாட்டி குண்டாவும் ஆகல, அப்படியே தான் இருக்கிறா. சரி வயிற்றுல உண்டாச்சு. என்னாச்சு? வயிற்றுல குழந்தை உண்டாச்சுங்க. வயிற்றுல குண்டாச்சுங்க. வயிறு குண்டாய் கெட்டு போன பொருள் தெரிஞ்சிருப்பாலோ? இல்லங்க பொண்டாட்டிக்கு அப்புறம் ஏதோ கட்டி. மன்னா என் வவுத்துல குட்டி இருக்குதுங்க. ஆட்டு குட்டியா? நாய் குட்டி வவுத்துல கட்டி கட்டிக்கிச்சா? ஆம்புலன்ஸ் கால் பண்றா டேய். ஹலோ டாக்டர். ஹலோ பிடிச்சிட்டு வந்தா அப்படி இருந்திருக்கா. நாய் விட்டு ஒண்ணு பிடிச்சிட்டு வந்ததுல சிவபுரா இருக்கா. என்னடா தெளிவா சொல்றா? குழந்தை உண்டாயிருக்குது. குழந்தையா? ஆமா. இவ்வளவு நேரம் ஏன்டா தாமதிச்சு இதை சொல்றதுக்கு? கோயிலுக்கு யார பாக்கிறதுக்கு போனுங்க? சத்தியலோகம் ஆண்டு வரக்கூடிய பிரம்மதேவனை பார்க்க போனேன். அங்க அவர்கிட்ட கொண்டு போய் பொண்டாட்டி விட்ட உடனே
9 திருமணம் செய்து 9 ஆண்டு காலங்களாகியோ எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தோம். இன்றைய தினம் சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முக பிரம்மதேவனிடத்தில் சென்று அந்த பிரம்மதேவனாகப்பட்டவர் ஒரு கனியை கொடுத்தார். அந்த கனியை சாப்பிட்ட உடனே என் தேவியாருக்கு கர்ப்பமா இருக்கிறாளா? ஏய் மன்னா என்னைக்கு இல்லாத சந்தோஷம் என் மூஞ்சில நீங்க தாண்டவம் ஆடுமே. ஆடுதா வரவும் போறவனால என் மூஞ்சி என்ன குப்பை தொட்டியா? ஏவி அண்ணா அப்படி இருந்தாலும் எங்க வயித்துல குழந்தை இருக்கிறது. சரி ஆணா இருக்குமோ பெண்ணா இருக்குமோன்னு எனக்கு தெரியாது. கையும் ஓடல காலும் ஓடல என்னதான் பண்றது? ஒட்டுக்கார ஆளு இருக்கும்போது கை தனியா கால் தனியா ஓடும். அப்படியே வாயில விட்டுருவோம் பாத்துக்கா. போடு மன்னா என் குழந்தைக்கு ஆஹா களத்தில் விளையாட சரி கலைமான் வேணும். ஆஹா கிளவி மாடி வேணுமா? எதையும் பண்ணா அப்புறம் 1 2 3 4 எல்லாம் பிடிச்சிட்டு வந்தாலும் போடு. கலைமான் வேணும். அப்படியா? ஆமா ஒரு வேளை நம்மளுடைய குழந்தையாகப்பட்டது பிறந்து விட்டால் சரி புள்ளி விளையாடுவதற்கு ஒரு புள்ளி மான்குட்டி வேணும். ஆமா எவி அப்படி இருந்தாலும் சரி. நீ அரண்மனையில பார்த்து பதனமாக இரு. சரி. நான் கேடகம் சென்று வருகிறேன். மன்னா நான் கேடகம் போயிட்டு வரேன். சரி குழந்தை பாக்குறியா? எவி மன்னா டா ஒண்ணு மறந்து விட்டா டேய். ஒண்ணு மறந்துட்டா. பாருங்க இப்ப நீங்க எங்க பாருங்க வனத்துக்கு பாருங்க என்ன ஓட்டிக்கு இந்த வேட்டைக்கு பாருங்க டேய் கொட்டா நீங்க வேட்டைக்கு பாருங்க ஓட்டிக்கலாம் போறதுல வேட்டைக்கு பாருங்க நீங்க பாருங்க நீங்க வேட்டைக்கு போங்க சரி. ஆமா நான் பாத்துக்கிறேன் அம்மா அந்த இடத்துல நடத்த டேய் நாய் போனா நாய் வால் எங்க இருக்கணும்? நாய் போனா வாடு என்ன அது ஒரு பக்கம் இருக்கும் நாய் முன்னால போனா வாடு பின்னால போகும் நாய் வந்தாகணும். ஓ நீ நாய் தேவி இப்பொழுது நீ கர்ப்பமாக இருக்கின்றாய். சரி. அதனால இதுக்கு மேல நான் கானகம் சென்று வருகிறேன். சரி. இனிமேலே இங்க வா. நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கணும். சரி நான் சொல்றத மட்டும் கேளு. முட்டையா கோழி முட்டையா நான் உப்பு சொல்றேன். உப்பு ஒரு சிப்பம் கொடு இப்ப சொல்றேன் கேளு. சொல்லுங்க மன்னா. தேவி இதற்கு மேல நீ வேகமா நடக்க கூடாது. நடக்க கூடாது. துணி துவைக்க கூடாது. ஏன விளக்க கூடாது. கூடு கூட்ட கூடாது. காய்ச்சல் கூட்ட கூடாது. சோறு ஆக்க கூடாது. குனிஞ்சு நிமிர்ந்து இப்படி வேலை செய்ய கூடாது. ஆஹா எப்படி குனிஞ்சு நிமிர்ந்து இப்படி வேலை செய்ய கூடாது. சரி அப்படி வேலை செஞ்சேன்னு வச்சுக்கா பிரம்மதேவன் கொடுத்த கருவாகப்பட்டது கிடைஞ்சிடும். தேவி அதனால நீ எந்த வேலையும் செய்யாத. சரிங்க. நீ அரண்மனையில பத்திரமா இரு. நான் கானகம் சென்று நம்மளுடைய குழந்தைக்கு துள்ளி விளையாடுவதற்கு ஒரு புள்ளி மான் கூட்டி பிடிச்சிட்டு வரேன். சரிங்க இவனுக்கு கூட்டிட்டு கருக்கோடலாம் பார்க்காத. சரிங்க போயிட்டு வரட்டா? அப்படியே ஆகட்டும். டாடா. மன்னா சீக்கிரம் போயிட்டு வாங்க என் குழந்தைக்கு மாடு வேணும். போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். அம்மா எல்லாம் வந்து மாமானே நாய்க்குட்டி வருது பாரு. நாய்க்குட்டி அங்க போயிடுச்சு. நாய்க்குட்டி ஓடி போயிடுச்சு போ. நடுவுல விட்டுறலாம். ஏய், இப்ப நம்ம எங்க வந்துட்டோம் இப்ப நாம வேட்டையாட வந்திருக்கிறோம். ஓ நீ என்ன பிடிக்க வந்திருக்கிற மான் பிடிக்க.
பிடிக்க போற மானுக்கு எத்தனை கால் தெரியுங்களா? 2 கால். 2 கால்ல மானுக்குது. ஆமா, என்ன சொல்றேன்? 2 கால் மான் பிடிக்கலான்னு தான் நான் வந்திருக்கிறேன். ஆஹா. இளையமான் நண்பா, அப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய குழந்தையாகப்பட்டது பிறந்து விட்டால் உன்னை விளையாடுவதற்கு புள்ளிமான் பிடிக்க காணுக்கு வந்திருக்கிறோம். ஏய், இந்த காணுக்கு நான் நடந்து வந்தேனா எனக்கு மிகவும் கலப்பாக இருக்கின்றது. அதனால இதோ தெரிகிறது ஒரு ஆலாமர விருச்சகம். இந்த ஆலாமர நிலத்தடியில கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து விட்டு பிறகு மறுபடியும் வேட்டையாடுவோம். அப்படியா?